நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இப்போ வந்து சேலத்தில் இருக்கிறேன். ஸோ சேலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து நான்வெஜ் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும். அதுலேயும் வந்து இந்த எஸ்பெஷலி மட்டன் அந்த பேஸ் பண்ண வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நிறையா கிடைக்குது. இந்த ராஜ கணபதி ஹோட்டல் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா ரொம்ப பழமையான ஹோட்டல் வந்து இந்த சேலத்தில் இது ஒன்று. இந்த ராஜ கணபதி ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் செல்வ மாளிகை அப்படின்ற ஜுவல்லர் ஷாப் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. அப்புறம் வீரபாண்டி அறிவாலயம் இருக்குது, அதுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம ஸ்ரீ ராஜ கணபதி. இந்த கடை வந்து பார்த்தோம்னாக்கா 1973 வந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பழமையான ஒரு கடை. ஸோ அன்னைக்கு வந்து எப்படி டேஸ்ட் இருந்ததோ அந்த கடையோட டேஸ்ட் இன்னைய வரைக்கும் அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடையோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் சேலத்தில் பார்த்தோம்னா பொதுவாக கதம்பம் அப்படின்ற ஒரு வெரைட்டிஸும் இருக்குது. பட் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கடையில் வந்து கதம்பம் அப்படின்ற மட்டனில் கதம்பம் என்ற வெரைட்டிஸ் கிடையாதுன்னு இருக்காங்க. நான் வந்து சேலத்தோட ஸ்பெஷலான இந்த நாட்டுக்கோழியும் அப்புறம் மட்டனில் இருக்கிற ஸ்பைஸ் வெரைட்டிஸும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடையில் வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா நாட்டுக்கோழியை இந்த பிச்சு போட்டு ஒரு ஃப்ரை பண்ண ஒரு வெரைட்டி. அடுத்து மட்டன் சுக்கா, அப்புறம் மீன். நீங்கள் வந்து பார்த்தோம்னா இது என்ன மீன் அப்படின்னாக்கா கட்லா மீன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ராஜ கணபதியில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இப்போது நமக்கு ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படி சொல்கிறேன். ஸோ பிரியாணி. ஸோ இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம்னாக்கா பிரியாணின்றது ஒவ்வொரு வெரைட்டி டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே பார்த்தோம்னாக்கா இங்கே உள்ள அந்த சேலம் டைப் பிரியாணி தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கிறேன். ஸோ ராஜகணபதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னாக்கா அங்கே கிடைக்கிற அந்த பிரியாணியோட டேஸ்ட் அப்படின்றது ரொம்ப பழைய காலத்து பிரியாணி மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரியாணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஆள் வந்து தாராளமாக திருப்தியாக சாப்பிட முடியும் அந்த மாதிரியான ஒரு குவான்டிட்டியில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மட்டன் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து ஒரு மட்டன் பிரியாணிக்கு எவ்வளோ ஒரு மட்டன் இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு 4-5 பீசஸ் இருக்குது. இந்த பிரியாணி பார்த்தோன்னா நம்ம சென்னை பிரியாணிலாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ரெட்டிஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்தோம்னாக்கா ஒரு கலர் இல்லாத ஒரு பேஸில் இருக்கும். ஆனால் இந்த ஊர் ஸ்டைல் பிரியாணின்றது இப்படி தான் இருக்கும். ஏன்னாக்கா தஞ்சாவூர், திருச்சி, கரூர் இந்த கிழமை தான் சீரக சம்பா தான். இந்த கடையோட பிரியாணி டேஸ்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து இந்த கொல்லிமலைன்றது பக்கத்தில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனு. அங்கே விளையக்கூடிய அந்த சீரக சம்பா ரைஸில் தான் அவங்க வந்து எப்போதுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பிரியாணி வந்து வெறும் பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டோம்னாக்கா ஸ்பைசிங்கிறது நார்மலாக தான் இருக்குது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசிஸ் தான் நல்லாயிருக்கும். ஃபேமிலின்னா வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது இந்த பிரியாணியில் வந்து ஆயில் அதிகமாக இல்லாதனால ஸோ சீக்கிரம் செரிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். இது சிக்கன் கிரேவி. நார்மலாக சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த சிக்கன் கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்பைசி வேணும்னு நினச்சிக்கிட்டு ஸோ பிரியாணியில் வந்து நார்மல் ஸ்பைசி தான். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது. பட் இந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பைசியாக கூட இருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த பிரியாணிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றப்போ ஸ்பைசி எதுவும் இல்லை. ஸோ இது மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பைசி கரெக்டாக எனக்கு தேவையான அளவுக்கு இதில் இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸோ எஸ்பெஷலி பார்த்தோன்னா இந்த பிரியாணி, ஸோ நான் வெளியில் கேள்விப்பட்டது மாதிரி இந்த சேலத்தில் இருக்கிற ராஜகணபதியோட பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக தான் நல்லா இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மட்டன் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலத்தில் மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சேலம் கடைகளில் மட்டும் மட்டன் வந்து எப்போதுமே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மட்டனும் நாட்டுக்கோழியும் சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மட்டன்லாம் பார்த்தோம்னாக்கா நல்லா வெந்து போய் நல்லா இதாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு வயசானவங்க கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஃபேட் இல்லாமல் நல்லா வெந்து நல்லா இருக்குது. இந்த மட்டனை பற்றி நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து மோர்பாளையம் அந்த சைட்லேருந்து தான் ஆடுலாம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கடை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எப்போ வந்து ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப காலம் வரைக்கும் நிலச்சி நிற்கணும்னாக்கா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தரமாகவும் ஒரே சாயலில், அதாவது ஒரே இடத்துலேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறுறதுக்கு சான்சஸே கிடையாது. அதனால் அவங்க வந்து எங்கள் பிரியாணி வந்து அப்போலேருந்து அப்பா காலத்துலேருந்து ரைஸ்னா கொடிமுறையில் வாங்குவோம். ஸோ இதுமாரி மட்டன் இந்த மாதிரினாக்கா நாங்கள் இந்த மோர்பாளையம் இந்த பகுதியில் வந்து ஆடுகள் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும், அந்த கறியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மட்டன் பார்த்தோம்னாக்கா நல்லா இருக்குது. மட்டனோட அந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் அப்புறம் இவங்க கலக்கிற அந்த மசாலோட ஃப்ளேவரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். இது வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஃப்ரை. இது நம்ம வந்து பார்டர் கடையில் பார்ப்போம். ஸோ அவங்க கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த பிச்சு போட்ட அந்த மிளகு போட்டு பெப்பர் போட்டு நிறைய ஃப்ரை பண்ணுற அந்த இது வந்து வெரைட்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து, ஏன்னா நாட்டுக்கோழி மட்டும் எப்போதுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும், இது நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலாலாம் பார்த்து நல்லா அப்படியே ஸ்பைஸியாக அப்படியே வறுவல் மாதிரி இருக்குது சூப்பராக. இந்த மீன் பார்த்தோம்னாக்கா இந்த சைடில் பார்த்தோம்னாக்கா மேட்டூர் டேம் வந்து ரொம்ப பக்கம். அதனால் வந்து மேட்டூர் டேமில் வந்து நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் நிறைய கிடைக்கும். சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கடைகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து மேட்டூர் டேம் மீன் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன மீன் கேட்டால் கட்லா மீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அன்னன்னைக்கு டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வரும். நம்ம சென்னை இந்த சைடில் பார்த்தோன்னா வஞ்சிரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் அந்த பக்கம் போனாங்க வெறா மீன் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இது கட்லா மீன். கட்லா மீனில் வந்து இந்த கடையில் வந்து குழம்பும் இருக்குது, ஃப்ரையும் இருக்குது. நான் வந்து ஃப்ரை வாங்கியிருக்கிறேன். ஏன்னா ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன் குழம்பு, அந்த கட்லா மீன் குழம்போட சேர்த்து பார்த்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். கட்லாவில் வந்து முள்ளு தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்லாவில் வந்து டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் சின்ன சின்ன முள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதை கொஞ்சம் பொறுத்துட்டோம்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட ஓகே தான், ஒன்றும் இது கிடையாது, நல்லா இருக்குது. இங்கே வந்து பிரியாணி இருக்குது, ரைஸ் இருக்குது, அதாவது மீல்ஸும் இருக்குது. நீங்கள் மீல்ஸ் வாங்கினாலும் மீல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இங்கே மீல்ஸ் ட்ரை பண்ணுறேன், பிரியாணி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மீல்ஸ் எப்படின்னாக்கா அவங்களுக்கு மீல்ஸுக்கு வந்து இங்கே சைவம் அப்படின்றது கிடையாது, எல்லாமே வந்து நான்வெஜ் ஹோட்டல் தான். அதனால் இங்கே வந்து வெறும் மீல்ஸு, அது கூட நீங்கள் ஏதாவது கிரேவி அந்த மாதிரி வாங்கினாக்கா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஸோ அது எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு சைட் டிஷ் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மீல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய அது ரசம் மோர் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து நான் மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது இந்த மட்டன் பிரியாணியும் இந்த நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை, பிச்சு போட்ட பெப்பர் ஃப்ரையும் ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து வெரைட்டி வந்து நிறையா இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரையும் இருக்குது. மட்டனில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் கிரேவி இருக்குது, அப்புறம் போட்டி இருக்குது, மூளை இருக்குது. நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்குது, நாட்டுக்கோழி சுக்கா இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ என்னால் வந்து எல்லா வெரைட்டியும் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணது, அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு, ஸோ நான் நேற்று சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ரொம்ப இதாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது அந்த வெரைட்டிஸ் எல்லாமே. இன்றைக்கி நான் சாப்பிட்றேன் இந்த வெரைட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சேலம் நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண வேண்டிய வெரைட்டிஸ் தான். இப்போ ராஜகவனை பற்றியில் பிரியாணியும் நாட்டுக்கோழியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது டேஸ்ட் பண்ணியிருந்தா ராஜகணபதியில் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் எங்கள் கடை வந்து 1973 ஆரம்பிச்சதுங்க. இப்போ 48 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் ஐயா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டாருங்க. அது பிற்பாடு எனக்கு இப்போ நான் பார்த்துக்கிறேங்க. அப்படி நம்ம கடையில் ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி மட்டனு, நாட்டுக்கோழி சுக்கா ஃப்ரை எல்லாம் இருக்குதுங்க. மட்டனு, போட்டி, தலைக்கறி, மீன், புறா, காடை, இதெல்லாம் வெரைட்டிலாம் ஸ்பெஷல், நம்ம ஸ்பெஷலுங்க.
எல்லாமே வந்து கை மசாலாங்க, ஆள் போட்டு செய்கிறதில்ல, ஓன் குக்கிங் எல்லாமே. எல்லாமே அதே மாதிரி எதுவும் கெமிக்கல் எதுவும் கலக்கிறது இல்லைங்க. அப்போது அது மட்டும் கலக்கிறதில்ல, எல்லாம் நேச்சுரல் ஐட்டம் எல்லாமே. ஆயிலும் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். உங்கள் கடையில் வந்து நான் வெளியில் கேட்டேன், இந்த கடையில் போய் ஒரு ஆட்டக்காரத்தை தான் கேட்டேன், உங்கள் கடையில் என்னங்க சூப்பராக இருக்குன்னு கேட்டேன். அவரும் பிரியாணின்னாரு. எனக்கு தெரிஞ்ச இங்கே ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், அவரும் பிரியாணி. எனக்கு சோஷியல் மீடியாவில் சொன்னதும் பிரியாணின்னு தான் சொன்னாங்க. என்ன அப்படி பிரியாணியில் உங்கள் கடையில் ஸ்பெஷல்? பூரா கையில் ஆட்டுறதாங்க எல்லாமே. இஞ்சி பூண்டெல்லாம் கையில் ஆட்டுறதாங்க. அதே மாதிரி பேக்கெட்டில் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இஞ்சி பூண்டுலேயே மஞ்சள் பூண்டு இப்போ பேக்கெட் போடுறதில்ல. மஞ்சள் கொம்பு வாங்கி அதிலே அரைச்சிக்குவோம். பட்டை லவங்கலாம் எல்லாம் தனியாக எடுத்து வணக்கி விட்டு தான் செய்கிறது. சீரக சம்பா ரைஸுக்கு காரணம் வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும் நம்மளோட ரைஸு. கொல்லிமலை ரைஸுங்க ஜீரமதமில். அதை விட்டானா தம்மம்பட்டி, இந்த தமிழ்நாட்டிலே 2 தான் வந்து பிரியாணி ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. கொல்லிமலை ரொம்ப ஜாஸ்தி விளைச்சல் கம்மி தாங்க. அது நம்ம கிடைக்கிறது நம்ம கடைக்கு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் ஒரு கடைங்க அதில். அதை விட்டால் தம்மம்பட்டி தாங்க. மற்ற அதே மாதிரி ரைஸில் டூப்ளிகேட் வருதுங்க. அது பார்க்க சன்னமாக இருக்கும். பாயில் பண்ணதும் பெருசாக ரைஸ் பெருசாகணும். ருசி அந்த ரைஸ் வராதுங்க. இதுதான் நல்ல ருசியாக இருக்குங்க. மட்டன் பற்றி சொல்லுங்கள். மட்டன் வந்து நம்ம மோர்பாளையம், ராசிபுரம் இதுலேருந்து தான் நம்ம ஆடு வருதுங்க. நான் வந்து மேக்ஸிமம் நம்ம 10 கிலோ வட்டி 9 கிலோ தான் வாங்குவாங்க. கெடா கொட்டி தான் போடுவோம். எல்லாமே பூரா நம்ம கை மசாலா போடுறதுனால நல்லா பாயில் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் வந்துடுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள் கடைக்கு வர்றேன். ஸோ எல்லோரும் சொன்னது இருக்கட்டும், உங்கள் கடையில் நான் என்ன சாப்பிட்டா மறக்க முடியாமல் இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லுங்கள். இது கடையில் உங்களோட ஸ்பெஷல்னு ஒன்று இல்லை? நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைங்க, நாட்டுக்கோழி ஃப்ரை, பிரியாணி. யார் சாப்பிட்டா போட்டி தலைக்கறியெல்லாம் சாப்பிட்டா தலைக்கறி இல்லை, வெள்ளிக்கிழமை போடலைங்க. தலைக்கறியும் சாப்பாட்டுக்கும் அப்படியே சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்ச் மட்டும்தான் இல்லை காலையில்? இல்லை, மத்தியானம் லஞ்சு 12 மணிக்கு ஆரம்பித்தானா 4:30 வரைக்கும் மீல்ஸு, பிரியாணி ஐட்டம்லாம், கறி ஐட்டம். 6 மணிக்கு டிஃபன் ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் 10:30 வரைக்கும் டிஃபன் இருக்குங்க. வெரைட்டி நிறையா இருக்கும் நைட் டிஃபனில். பரோட்டா ஸ்பெஷல் நம்மளுது. பரோட்டா, சிக்கன் மட்டன்லாம் ஸ்பெஷலுங்க. கொத்து போட்டா, முட்டை லாபா இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கிரேவி வந்து அது பரோட்டா கிரேவி சேலம் நிறையா நம்ம பாசம் நிறையா போங்க. ஃபேமிலியெல்லாம் நிறைய பாசம் வந்து நிறையா போகும் நம்மளுக்கு. சாப்பிட்டு பாசம் வாங்கிட்டு போவாங்க, கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதுமாதிரி ஒரு 10 மட்டும் நம்ம பெங்களூர் அந்த இது சைட்லாம் நிறையா பேர் வராங்க, கடைக்கு வரவங்களாம். மாமூல் கஷ்டம் நிறையா இருக்காங்க நம்மளுக்கு. ஓகேங்க. தேங்க்ஸ்.